நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்புகளில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு ஒன்று பார்த்தோம், பாஸ்ட் கண்டினியூஸ்னு பார்த்தோம், ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸோட எக்ஸ்டென்ஷன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸோட ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லை ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா, இப்போது இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நம்ம என்ன வார்த்தைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே சப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் என்ன சேர்த்தோம்னா ஹாவ் பீன், அப்புறம் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு சேர்த்தோம், அப்புறம் ஹேஸ் பீன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றத சேர்த்தோம். அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எல்லா இடத்துலையுமே had been ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றத சேர்த்தோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் will have been ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றத சேர்க்க போகிறோம். முன்னாடிலாம் shall have been சேர்த்துட்டு இருந்தோம், இப்போ shall have been சேர்க்கல. நம்ம will have been அப்படின்றத சேர்க்க போகிறோம். will have been ப்ளஸ் இந்த verb ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றத சேர்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற போகிறது அப்படின்றதுக்கு. அப்போ அது எத்தனை மணிலேருந்து நடக்க போகிறது, எவ்வளோ நேரமாக நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற போகின்றது அப்படின்றத நம்ம சொல்லணும்னா இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம போகலாம். தொடர் நிகழ்ச்சி தான் அதுவும், அது எதிர்காலத்தில் அது நடக்க போகின்றது அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியும். ஓகே, முக்கியமாக ஒரு கால அளவை சொல்லணும். ஒரு கால அளவு அப்படின்றத சொல்லும்போது டெஃபினட்டாக we can go in present, that is future perfect continuously போக முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஐ வில் பி சிங்கிங் அப்படின்னு சொன்னால் நான் பாடிக்கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஐ வில் பி சிங்கிங் டுமாரோ அப்படின்றது சொல்ல முடியாது. ஐ வில் ஹாவ் பீன் சிங்கிங் டுமாரோ சின்ஸ் மார்னிங், நான் நாளை காலை 6 மணிலிருந்து பாடிக்கொண்டு இருப்பேன். ஸோ ஐ வில் ஹாவ் பீன் அப்படின்னு வரும். இப்போ வாக்கியம் இது ஒரு சின்ன டெஃபினேஷனை பார்த்துட்டு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ப்ராக்ரெசிவ், தட் இஸ் கண்டினியூஸ். The future perfect progressive tense is used to talk about an action that will already have started and will still be happening by a certain time in future. ஆல்ரெடி தொடங்கியாச்சு, அது ஃபியூச்சர்லேயும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. We use a time expression such as for 30 minutes, ஒரு 30 மணி நேரமாக அப்படின்னு சொல்ல முடியும். Since early morning, காலையிலிருந்து அப்படின்னு சொல்ல முடியும். To describe the length of time the activity has already going on, அந்த ஆக்டிவிட்டி அந்த செயல் எத்தனை மணி நேரமாக அது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம். திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள். The future perfect progressive tense is used to talk about an action that will already have started and will be happening by a certain time in future. We use time expressions such as for 30 minutes, for half an hour, and since early morning to describe the length of time the activity has already going on அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு to form a sentence நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். To form a sentence in the future perfect progressive, use will have been, will plus have plus been plus verb plus ing, verb ன்னு சொல்லுவோம், present participleன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ how to tell that அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிரஷனை சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே டைம் எக்ஸ்பிரஷனை கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் சப்ஜெக்டை கொண்டு வரலாம், அதற்கு பிறகு ஹாவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி சொல்லலாம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்றத சொல்ல முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வில் ஹாவ் பீன், வில் ஹேஸ் பீன்லாம் வராது. ஐ வில் ஹாவ் பீன், யூ வில் ஹாவ் பீன், ஹீ வில் ஹாவ் பீன், ஷீ வில் ஹாவ் பீன், இட் வில் ஹாவ் பீன், தே வில் ஹாவ் பீன் தான். அந்த நோட்டில் ஹேஸ் பீன் அப்படின்றது வந்துட போது அது வரக்கூடாது. ஓகே, இப்போது டைம் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது முதல்ல சொல்லலாம், சப்ஜெக்ட் அப்படின்றத ரெண்டாவதாக சொல்லலாம், ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்பிங் அப்படி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியை சொல்லலாம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும்.
இந்த டைம் எக்ஸ்பிரஷன் முன்னாடியும் சொல்லலாம், அப்புறமும் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம சில சென்டென்சஸ் பார்க்கலாம், பார்த்தா உங்களுக்கு புரியும். பை த டைம் அப்படின்றது டைம் எக்ஸ்பிரஷன். பை த டைம் யூ கெட் தேர் we will have been building the house for a year. நீங்க அங்க போகும் பொழுது நாங்கள் அந்த வீட்டை கட்டி கொண்டிருப்போம், அந்த கட்டிடத்தை கட்டி கொண்டு இருப்போம். எவ்வளோ? 1 வருட காலமாக கட்டி கொண்டு இருப்போம். இது வந்து கட்டி கொண்டு இருப்போம்னு சொல்றதை விட ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா கட்டி கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லணும். கட்டி கொண்டு இருந்து இருப்போம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும் அப்படின்றத முதல்ல சொல்லாமல் இருந்ததுதான். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டு இருத்தல் அப்படின்ற மாதிரி வரும். அது வசித்து கொண்டு இருந்திருக்கிறேன், வசித்து கொண்டு இருந்திருக்கிறேன் ப்ரெசன்ட்ல, வசித்து கொண்டு இருந்திருப்பேன் பாஸ்ட் டென்ஸ், இருந்தேன் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, வசித்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரும். இந்த கொண்டுன்னு வர்றது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்றதுனால நான் அதை சொல்லாமல் இருந்தேன். இப்போ வந்து தமிழ் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அது மாதிரி தான் சொல்லணும். திருப்பி சொல்ல பாருங்க. ஐ ஹாவ் லிவ்டு இன் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நான் இந்த வீட்டில் வசித்து கொண்டு ஐ ஹாவ் லிவ்டு வசித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். ஓகே, ஐ திங்க் நம்ம அந்த ஸ்டேஜ் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது திருப்பி முதல்லேருந்து வரும்போது நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ இன் பிட்வீன் அப்படின்றத சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது உள்ளுக்குள்ள போனோம்னா திருப்பி நம்ம வெளியில் வர முடியாது. இப்போ வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துட்டு இருக்கோம். அதை தெளிவுபடுத்தி விட்டு திருப்பி முதல்லேருந்து அதுக்குள்ளே போகலாம். சரியா? இப்போ நம்ம எப்படின்னு சொன்னால், பை த டைம் யூ கெட் தேர் we will have been building the house for a year. அதாவது நாம் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்காங்க, நாம் அங்கே போகக்கூடிய தருணத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பை த டைம் யூ கெட் தேர் we will have been building the house for a year. நாங்கள் ஒரு வருட காலமாக அந்த வீட்டை கட்டி கொண்டு இருப்போம். இன்னும் முடியல. 1 வருட காலமாக கட்டி கொண்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன், புரியுதான்னு பாருங்க. By 2021, Adam will have been selling sports equipment for 10 years. அப்படின்னா 2011ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த சேல் ஆரம்பிச்சாச்சு. By the time it reaches 2021 அப்படின்னு சொன்னால் 10 வருடங்களாக அவங்க அந்த ப்ராடக்டை விற்பனை செய்து கொண்டு இருந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரி. ஆனால் இருந்திருப்பார்கள்னு சொல்லும்போது ஃபியூச்சரில் நடக்கிறது. ஆனால் அது வரல, இன்னும் 2021 வரல, இனிமே தான் வரப்போகின்றதுன்னு சொல்லும்பொழுது நம்ம எப்படி சொல்லலாம், இந்த ஆக்ஷன் வந்து எப்போவோ ஆரம்பிச்சிட்டாங்க, பட் நடந்துட்டு இருக்குது. 2021 வரும்பொழுது தான் அந்த 10 இயர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்றது, பை 2021 Adam will have been selling sports equipment for 10 years. By 2021, ஒரு சின்ன ஃப்ரேஸ் மாதிரி தான் அது. 2021 வாக்கில் Adam will have been selling sports equipment for 10 years. ஆடம் என்பவங்க 10 வருடங்களாக ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய உபகரணங்களை விற்பனை செய்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பேச்சு வழக்கில் நம்ம அதிகமாக இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஆங்கில இலக்கணம்னு வரும்போது இதெல்லாம் நம்ம தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும். சரி, எக்ஸசைசஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சிம்பிள் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ். இது எப்படின்னாக்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. ஷால் ஹாவ், வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத போட்டிருப்பீங்க இல்லையா. என்ன சொன்ன, ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன் இன் எ பப்ளிக் மீட்டிங் டுமாரோ. நான் நாளை இந்நேரம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துட்டு எப்படி சொன்னாக்க, நாளை இந்நேரம் நான் தொடர் நிகழ்ச்சியாக டைம் சொல்லணும், காலையில் இருந்து ஒரு பொது கூட்டத்தில் பேசிக்கொண்டு இருப்பேன் என்பது ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். பேசிக்கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாக்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி. இப்போது இனிமேல் வரக்கூடிய இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து இது மாதிரி தான் வரும். நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க உங்கள் மனசில் பதியும். இப்போ முதல் 1-2 எக்ஸாம்பிள் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லங்க வில் ஹாவ் சொல்கிறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோம்.
நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சியை நம்ம சொல்கிறோம். நாளைக்கு இந்நேரம் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி இருப்பேன். ஆனால் நடக்கலை இல்லையா? நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த இன்றைக்கி அனுமானித்து தீர்மானித்து நாம் சொல்லிக்கிறோம். பொதுக்கூட்டத்தில் பேசி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே ஒரு டைம் ஃபேக்டர் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஆகணும் இல்லையா? அப்போ எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஐ வில் ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் இன் எ பப்ளிக் மீட்டிங் டுமாரோ பை திஸ் டைம். இன்னும் கூட சார் டுமாரோ சின்ஸ் மார்னிங், நான் காலையிலிருந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டு இருந்திருப்பேன். யூ காட் இட் கிளியர்? நவ் we'll go ahead with some examples so that you'll be able to understand in a better way. Yeah. Gokul will have been completing his master's degree by June. பாருங்க, இப்போ நீங்கள் ஜனவரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனவரியில் இருந்து நீங்கள் பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, Gokul will have been completing his master's degree by June. கோகுல் என்பவர் ஜூன் மாத வாக்கில் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரியை அவர் முடித்து கொண்டு இருந்திருப்பார். கம்ப்ளீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பார் அப்படின்ற, முடித்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். கோகுல் வில் ஹாவ் பீன். உங்களுக்கு தமிழில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்ததுன்னு சொன்னால் தமிழை லேசாக ஒதுக்கி வச்சுட்டு இதை பாருங்கள். தமிழும் தெரிந்து கொண்டால் ஓஹோ இது மாதிரிலாம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் இப்படி இருக்கா அப்படின்றது தெரியாது. தமிழ் மொழியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது ஒருவருக்கும் துல்லியம் அப்படின்றது, பர்ஃபெக்ஷன், ப்ரெசிஷன் சொல்லுவோம். அது இருக்கின்ற காரணத்தால் எல்லாமே விளக்கமாக கொடுத்துருக்காங்க. த கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் will have been operating for 2 years by then அப்படின்னு அர்த்தம். The customer service department அப்படின்றது இங்கே சப்ஜெக்டாக வந்துடுறது. will have been அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அடிஷ்னலாக இருக்குது. will have been அப்படின்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வரப்போகுது. will have வரும், அப்புறம் been அப்படின்றது சேர்க்குறோம். verb plus ing ஆப்ரேட்டிங்கிறது சேர்க்குறோம். for 2 years by then அப்படின்ற, அதாவது கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க ஃபங்க்ஷனல் இது வராங்க, தட் இஸ் ஆப்ரேட்டிங் சொல்லலாம், ஃபங்க்ஷனிங் சொல்லலாம், ஒர்க்கிங்னு சொல்லலாம். இதிலிருந்து அவங்க வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறான், ஃபார் 2 years by then, அந்த நேரத்தில், மேபி எதிர்காலத்தில் கூட இருக்கலாம், அந்த நேரத்தில் அவர்கள் 2 வருடங்களாக அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். The customer service department will have been operating for 2 years by then. அந்த சமயத்தில், அந்த நேரத்தில், அந்த by then அந்த by 2 years from now அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இல்லைனா by 2020-21 சொல்ல முடியும். ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். by then அந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். I repeat the sentence. The customer service department will have been operating for 2 years by then. அந்த ஆப்ரேட்டிங் அப்படின்றதுக்கு ஃபங்க்ஷனிங் சொல்லலாம், ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். பை த டைம் ஐ ஸ்டார்ட் மை ஷிஃப்ட். இது ஒரு சின்ன ஃப்ரேஸ். எப்போதுமே இந்த மாதிரி ஃப்ரேசஸ் பை த டைம் அப்படின்ற மாதிரிலாம் வந்ததுன்னு சொன்னால் அந்த ஃப்ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்லை அந்த வாக்கியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கமா போடணுன்றது, இது முதல்ல வரும்போது மட்டும்தான் வரும். கமா போடணுன்றதை மறந்துட போறீங்க. பை த டைம் ஐ ஸ்டார்ட் மை ஷிஃப்ட். நான் அந்த என்னோட ஷிஃப்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் அப்படின்ற போது ஃப்ரேசர் அப்படின்றவர் will have been working for 18 hours straight. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது வேறு டென்ஸில் இருக்கும். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வருது. அதாவது நான் ஒரு ஷிஃப்ட்டுக்கு போகிறேன், அந்த ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு நான் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஃப்ரேசர் அப்படின்றவர் 18 மணி நேரங்களாக வேலை செய்து கொண்டு இருந்திருப்பார். எதுவுமே நடக்கலை. நீங்கள் காலையில் 6 மணிக்கு போகிறீங்க, அவர் இன்னைக்கு சாயங்காலமே போயிட்டாரு. நீங்கள் காலையில் 6 மணிக்கு போகும்போது அவர் ஒரு 18 hours, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது, கரெக்டாக டைம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி சாயங்காலமே போயிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டார் அவர். நாளைக்கு காலையில் நீங்கள் வேலைக்கு போகிற சமயத்தில் அவர் 18 hours வேலை செய்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்றத இப்போவே நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கு காலையிலையும் வரல, அவர் இப்போ தான் போயிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் நாளைக்கு காலையில் அங்கே போகிற சமயத்தில் அவர் 18 மணி நேரமாக அந்த வேலை செய்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்றத நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி சொல்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். திருப்பி அந்த சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். பை த டைம் ஐ ஸ்டார்ட் மை ஷிஃப்ட், டாக்டர் ஃப்ரேசர்
will have been working for 18 hours straight. தொடர்ச்சியாக 18 மணி நேரங்கள் உழைத்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். Sheila will have been getting the scholarship by the time she starts school in September. இப்போ வந்து ஸ்கூல் வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா செப்டம்பரும் வரல, ஸ்கூலும் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம எப்போ சொல்கிறோம், ஒரு மார்ச் மாதத்தில் பேசுகிறோம், இல்லைன்னா ஏப்ரல் மாதத்தில் பேசுகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் போகணுங்கிறத முன்னாடி, அதாவது இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் போகணுன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் செப்டம்பர் அக்டோபர்லேயே நீங்கள் என்ரோல் பண்ணணும் அந்த பர்டிகுலர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் மூலிமா ஆன்லைனில். இப்போது வந்து ஆதி திராவிடா வெல்ஃபேர் அப்படின்னு வரும்போது அவங்களோட ஸ்காலர்ஷிப்பும் வந்து செப்டம்பர் அக்டோபரில் வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. யாராருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. பண்ணினதுக்கப்புறம் அது ப்ராசஸிங் ஆகிருக்கும். பிப்ரவரி மார்ச்சில் வந்து அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுவாங்க இல்லையா. சில சமயம் வந்து அதை டிலே ஆச்சுன்னு சொன்னால் இட் வில் கோ எக்ஸீட் ஆகி டைம் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. I repeat the sentence once again. Sheila will have been getting the scholarship by the time she starts school in September. அவள் வந்து செப்டம்பர் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும், கிடைத்து கொண்டு இருந்திருக்கும், அப்படி தான் மீனிங். அது கிடைத்து கொண்டு இருந்திருக்கும், கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுறது, அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதோ இருந்திருக்கும் அப்படின்னு தான் மீனும், இன்னும் நடக்கலை. மீனிங் வந்து அவளுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைத்து கொண்டு இருந்திருக்கும், கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தமிழில் வரும்போது அப்படி தான் வரும். ஷீலா will have been getting the scholarship by the time she starts school in September. Okay, you got it clear. By this time next month, I hope they will have been finishing building the community center. அடுத்த மாதம் இந்நேரத்தில் நான் நம்புகிறேன், ஐ ஹோப் தே வில் ஹாவ் பீன் ஃபினிஷிங், அவங்க வந்து அந்த கட்டிடத்தை கட்டும் வேலையை வந்து முடித்து கொண்டு இருந்திருப்பார்கள். கட்டுறதை முடிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபினிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை கட்டி கொண்டு முடித்து அப்படி வர்றது சரியாக வரல. ஓகேயா, முடித்து கொண்டு இருந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். திருப்பி ஒரு வாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா அது கூட வரலாம். By this time next month, I hope they will have been building the community center அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, யூ காட் இட் கிளியர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த மாத வாக்கில் நான் நம்புகிறேன் என்னென்னா, ஐ ஹோப் தே வில் ஹாவ் பீன் ஃபினிஷிங், அதாவது அந்த ஸ்டேஜில் இன்னும் போயிட்டுருக்கோம், முடித்து கொண்டு இருந்திருப்பார்கள், கட்டிடம் கட்டும் வேலையை முடித்து கொண்டு இருந்திருப்பார்கள், முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். Professor Adams will have been teaching at this university for 25 years by the time he retires in June. நல்லா கவனிங்க, ப்ரொஃபஸர் ஆடம்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கார், கற்பித்து கொண்டு இருக்கின்றார். எவ்வளவு? ஃபார் 25 இயர்ஸ். அந்த 25 இயர்ஸ் வந்ததுனாக்கா வந்து அவர் ரிட்டையர் ஆவார். அவர் ரிட்டையர் எப்போ ஆவார்னா ஜூன் மாதம் ஆவார். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜூன் மாதம் ரிட்டையர்மெண்ட் வந்ததுன்னு சொன்னால் அவர் அந்த யூனிவர்சிட்டியில் 25 வருட காலமாக கற்பித்தல் என்பதை கற்பித்து கொண்டு இருந்திருப்பார். இப்போ வந்து ஜூன் மாதமும் வரல, இப்போ ஜனவரி, 25 வருஷமும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் அவர் வந்து கற்பித்தல் என்னும் தொழிலை ஆரம்பித்து 24 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த ஜூன் வந்தால் 25, ரிட்டையர்மெண்ட்டும் கோஇன்சிடென்ஸ் ஒரே மாதிரி வருது. அப்போ வந்து இது நடந்து கொண்டு இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லணும். நம்ம எப்படி சொல்லலாம்னா, ப்ரொஃபஸர் ஆடம்ஸ் வில் ஹாவ் பீன் டீச்சிங் அட் திஸ் யூனிவர்சிட்டி ஃபார் 25 இயர்ஸ் பை த டைம், அவர் வந்து ரிட்டையர் ஆகிற நேரத்தில், பை த டைம் ஹி ரிட்டையர்ஸ் இன் ஜூன். ஸோ ஜூன் மாதம் அவர் ரிட்டையர் ஆகும் நேரத்தில் அவர் இந்த பல்கலைக்கழகத்தில் 25 வருடங்களாக கற்பித்தல் என்னும் தொழிலை கற்பித்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஒரு 4-5 வாட்டி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும்.
முதல் தடவை கேட்கும்போது என்னடா அது கொண்டு 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 இருந்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நாங்கள் கேள்வியே படலையே சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நானும் முதல்ல கேள்விப்படல தான். போராடி 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 சொல்லி 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 பார்த்துட்டு ஓகே இது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ கூட வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், உள்ளுக்குள்ளே இருக்கு, டக்குன்னு சில சமயம் நான் தப்பு பண்ணிடுறேன். ஓகே தென் ஐ எம் ஃபைண்டிங் இட் வாட் யூ கால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கரெக்ட் இட் சொல்லிட்டு ஆனால் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், மைண்டில் சில விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே அப்போ திருப்பி அடுத்த தடவை வரும்போது நான் கிளியர் பண்ணி சொல்லிடுவேன். அது மாதிரி தான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து நம்ம நெகட்டிவாக கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். என்னோட நேர்ம வகுப்பில் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஐ ஹாவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லணும், ஐ ஹாவ் ஸ்பீக்கன் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவை சொல்லிட்டு என்னோட கிளாஸ்லேயே வரும்போது நான் ஸ்போக்கன்னு சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் ஸ்பீக்கர்னு 2 வாட்டி சொல்லியிருக்கேன். அப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தோம், வேண்டாம் இது வந்து யதார்த்தமாகவே போட்டோம். ஆனால் நான் அந்த ஸ்பீக்கர்னு சொல்லி முடிச்சு அடுத்த இதுலேயே ஸ்போக்கன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஸ்போக்கன் அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம், பட் ஸ்பீக்கர் அப்படின்றது சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் மைண்ட் பண்ண விஷயம். நம்ம ஏதோ ஒரு வேகமாக சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளோவில் வந்து ஸ்பீக்கன் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னடா அது சாரியை ஸ்பீக்கர்னு சொல்கிறாரு எனக்கு நமக்கு வருத்தமாக இருக்கலாம். சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே போன விஷயங்கள் நம்ம யோசிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மாற்றமாக கூட வரும். ஆனால் பின்னாடி நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இதுவும் வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு வரும்போது ஒரு தொடர் நிகழ்ச்சி நெடுநேரமாக நடந்து கொண்டு இருந்திருக்கும் அப்படின்றது தான் சொல்ல வரோம். நம்ம எதிர்காலத்தில் இன்னும் நடக்கலை அப்படின்றது நம்ம சொல்ல வரணும். ஓகே some more examples பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா you will be able to have a clear picture of what I am trying to say. Yes, the team will have been working at the exhibition for அதுக்கு முன்னாடி இன்னொன்று by this time tomorrow night we will have been arriving in Australia. நாளைக்கு இந்நேரம், நாளை இரவு இந்நேரத்தில் we will have been arriving in Australia அப்படின்னு சொல்கிறோம். நாளை இந்நேரம், நாளை இரவு இந்நேரம் நாங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்று கொண்டு இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சென்று கொண்டு தான், அரைவுனா அங்கே போய் சேர்றோம் இல்லையா, சேர்ந்து கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அரைவல் அப்படின்ற மாதிரி, அங்கே சேர்றீங்க, நீங்கள் போய் சேர்றீங்க, சேர்ந்து கொண்டு இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி. ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் போகல, நாளைக்கு நைட்டும் வரல, ஆனால் நாளைக்கு நைட்டு அங்கே போய் சேர்ந்துருப்பீங்கன்றத நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். தமிழ் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, நாளை இரவு இந்நேரம் நாங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்று கொண்டு இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகேயா, சேர்ந்து கொண்டு இருந்திருப்போம், சேருதல் அப்படின்னு சொல்கிறோம். அரைவல், அங்கே போய் சேருறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வேறு ஏதாவது ஒரு அரைவலுக்கு மீனிங் இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்து பேசிக்கலாம். The team will have been working at the exhibition for 5 hours by the time I arrived there. அதாவது ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் வந்து எக்ஸிபிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 5 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பை த டைம் நான் அங்கே போகிற நேரத்தில் அவங்க 5 மணி நேரங்களாக வேலை செய்து கொண்டு இருந்திருப்பார்கள். எங்க, அந்த எக்ஸிபிஷனில் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ இதுவும் நடக்கலை, நடக்க போகிறது. இதை நீங்கள் மார்னிங்கில் கூட பேசிக்கலாம். மார்னிங்கில் சொல்கிறீங்க, மத்தியானத்துக்கு மேலே வந்து நீங்கள் போகிறீங்க, அந்த டீம் வந்து மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் போகிற நேரத்தில் வந்து 5 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ அதை இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். வேர் வி ஆர், யா, பை 2025 2025 வாக்கில், by 2025 I hope the researchers will have been finding a cure for COVID-19. என்ன சொல்கிறாங்க, அதாவது 2025 ரொம்ப லேட்டு, 21ன்னா மாற்றிப்போம். By 2021 I hope the researchers will have been finding a cure for COVID-19. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் இந்த COVID-19 அப்படின்ற இந்த வைரஸ் பரவுதலுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்து கொண்டு இருந்திருப்பார்கள். 2021 ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன், 2020 அக்டோபர்லன்னு போட்டுருங்க, ஈஸியாகிடும். அதுவும் எதிர்காலம் தானே இல்லையா, அக்டோபர்லேயே முடியலன்னா கஷ்டம், அதுக்குள்ளே மெடிசன் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. எப்படி சொல்லலாம், பை 2020 அக்டோபர், I hope the researchers will have been finding a cure for COVID-19 அப்படின்னு சொல்ல முடியும்.
ஸோ 2020 அக்டோபர் மாத வாக்கில் நான் நம்புகிறேன் என்னன்னா ஆராய்ச்சியாளர்கள் கோவிட்-19க்கான மருந்து, அதாவது க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிவாரணத்திற்காக ரிசர்ச் ஃபைண்டிங் அ க்யூர் அப்படி அது மருந்து வந்து கண்டுபிடித்து கொண்டு இருந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஓகே, ஆனால் அக்டோபர் மாதத்துலேயும் லேட்டு தான் சொல்லணும், அதுக்கு முன்னாடி வந்தாலும் நம்ம பெட்டர் தான். ஸ்வாதி வில் நாட் நெகட்டிவ்ல போயிருக்கு, வில் நெகட்டிவ் வேண்டாம். இன் நவம்பர் I will have been working at my company for 3 years. நவம்பர் மாதத்தில் நான் என்னோட கம்பெனியில் 6 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன். நவம்பர் வரல, நான் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆயாச்சு. இப்போது ஜூலை நடந்துகிட்ருக்கு, ஜூனோ ஜூலையோ நடந்துகிட்ருக்கு, 2.5 வருஷம் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னா நவம்பர் மாதம் வந்ததுன்னு சொன்னால் 3 வருஷம் ஆயிருக்கும். அந்த 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 3 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். இன் நவம்பர் ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் அட் மை கம்பெனி ஃபார் 3 years. 3 வருடங்களாக அந்த கம்பெனியில் நான் வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். At 5 o'clock I will have been waiting for 30 minutes. 5 மணி அளவுக்கு நான் பார்த்தோன்னு சொன்னால் நான் வந்து அரை மணி நேரமாக காத்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும். 5 மணிக்கு சாயங்காலம் சொல்லியிருக்காங்க, ஓகேயா. நான் அங்கே போகிறேன், அங்கே போகும்போது என்ன சொல்கிறேன்னா ஒரு 1/2 hour நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதுவும் நடக்கலை. காலையில் சொல்கிறேன் 5 மணி ஆச்சுன்னு சொன்னால் 5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மணிக்கே நான் வந்து அரை மணி நேரமாக அங்கே காத்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் 4:30 மணிக்கே அங்கே போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். At 5 o'clock I will have been waiting for 30 minutes அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக இருக்குது, ஓகேயா. when I turn 30, நான் வந்து 30 வயது ஆகும்போது, turn 30னா இது வயசுன்னு பொருள் கொள்ளணும்னு நினைக்கிறேன். I will have been playing piano for 21 years. அப்பாடி, when I turn 30, நான் 30 வருடம் ஆகும்பொழுது, 30 வருடம் இன்னும் ஆகலை, I will have been playing piano for 21 years. அப்படின்னா 9 வயசுலேயே அவர் ஆரம்பிச்சிட்டார் பியானோ வாசிக்கிறது. இப்போ வந்து 29 வயசு ஆகிட்டு இருக்கு. 30 வயசு ஆச்சுன்னாக்கா நான் 21 வருஷங்களாக பியானோ வாசித்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். I will have been writing articles on different topics before you come. நான் வந்து நீ வருவதற்கு முன்னால் பலவிதமான தலைப்புகளில் ஆர்டிகிள்ஸ்னு சொன்னாக்கா ஒரு நம்ம இதில் ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்டை வச்சு ஒரு ஆர்டிகிள் ப்ரப்போஸ் பண்ணுவோம், ஒரு இதில் பேப்பர்லாம் வர மாதிரி மீடியாவில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இல்லையா, ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுக்குறது. ஒரு விஷயத்தை பற்றின கருத்துக்களை கொடுக்கறது நம்ம ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம இதில் கூடிய ஆர்டிகிள் ஏ அண்ட் டி கிடையாது, ஒரு பொருள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாமே, சப்ஜெக்ட் ஒன்று கொடுக்கறது ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். I have given my article in Hindu on solid waste management அப்படின்னு சொல்லுவோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு ஆர்டிகல் வந்து ஹிந்துவில் நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பொருள் கொள்ளலாம். என்னென்னா I have been giving writing articles on different topics before you come. நீங்கள் வரதுக்கு முன்னாடிப்பா நான் பலவிதமான டாப்பிக்களை கொடுத்து கொண்டு இருந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பலவிதமான டாப்பிக்களை கொடுத்து கொண்டு இருந்தேன். I will have been writing articles on different topics before you come. நீ வரதுக்கு முன்னாடி, நீ வரதும் நடக்கலை என்ன, ஆனால் நீ வரதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் செய்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ராபர்ட் வில் ஹாவ் பீன் ரீடிங் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆன் திஸ் டாபிக். ராபர்ட் வில் ஹாவ் பீன் ரீடிங் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆன் திஸ் டாபிக். பலவிதமான தலைப்புகளில் அவன் புத்தகங்களை படித்து கொண்டு இருந்திருப்பான். they will have been, I am going to run through. ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அப்புறம் கேட்கலாம். அதாவது வகுப்பு முடிந்ததுக்கு பின்னால் திருப்பி நானே சொல்லிடுவேன், கவலைப்படாதீங்க. they will have been playing football in that field before you reach. நீ போவதற்கு முன்னாலே அவங்க விளையாடி கொண்டு இருந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீங்கள் போகவும் இல்லை, அவங்க விளையாடவும் ஆரம்பிக்கல, ஆனால் நீங்கள் போவதற்கு முன்னால் அவர்கள் அங்கே விளையாடி கொண்டு இருந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஏப்ரல் will have been gossiping in the coffee shop before she comes here. I think this is not correct, you can just leave it. Where the name போட்டுக்கலாங்க. Okay, Bob will have been studying in the library before he comes to the class. எப்போதுமே வகுப்பு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் ரீடிங் கொடுத்துட்டு போகணும்னு சொன்னால் கிளாஸில் உட்காரும்போது ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிப்பேர்டாக போனாங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். பர்டிகுலராக டீச்சர் அப்படின்றது மாணவர்கள் வந்து எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம்
இப்போல்லாம் அப்படின்னு சொன்னால் அவன் கூகுளில் போயிட்டு என்ன சப்ஜெக்டோ அதுக்கு உண்டானதெல்லாம் படிச்சுட்டு கிளாஸ் வந்து உட்காடுறான். இங்கே சிட்டிலலாம் அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ கூகுளில் போய் பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இது நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியருக்கே கேள்வி போடலாம் அப்படின்னு நினைப்பான். இப்போ ஆசிரியர்களும் புத்திசாலிகள் ஆகிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்களும் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஒரு அப்டேஷன் எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்க. புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு வகுப்பு போனால் தான் இந்த காலத்தில் பிழைக்க முடியும் அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. இல்லைன்னா வாரியார் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி பையன் வந்து நமக்கு சூட்டி விடுவான். ஸோ நம்மளும் தெளிவாக இருக்கணும். சப்போஸ் இன்கேஸ் வந்து எல்லா விஷயங்களும் எல்லா சமயத்தையும் தெரிஞ்சிருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேயா? சப்போஸ் வந்து தெரிந்த விஷயத்தில் சொல்கிறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டே கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்துட்டு ஷட் அப் ப்ளீஸ் சிட் அவுட் அப்படின்னு சொல்லாதீங்க. தயவு செய்து அந்த வார்த்தையை வந்து சொல்லாதீங்க. ஓகேப்பா, ஐம் ரியலி சாரி டு சே, எனக்கு வந்து அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகலை, கண்டிப்பாக நான் நாளைக்கு பார்த்து சொல்கிறேன். இதுலேயே யாருக்காவது தெரிஞ்சுதான் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். தப்பே கிடையாது. எல்லாருக்குமே 100% தெரியுன்றது அவசியமே கிடையாது. சில சமயத்தில் வந்து மாணவர்களும் நமக்கு ஆசிரியர்களாக ஆகலாம். அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஓகேயா? பட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதை பணிவோடு சொல்லுங்கள். அவ்வளோதான். மேம், திஸ் இஸ் த திங் விச் ஐ ஹவ் ரெட் இன் த பேப்பர், நான் இதை படித்தேன் மேம், அது ரைட்டான்னு பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேள்விக்கு சொல்லுங்கள். கேள்வி வந்து உங்களை பார்த்து கேட்கக்கூடாது. அவங்களோட கருத்தை வந்து அவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் பழக்கப்படுத்துங்க அவங்களுக்கு. சரியா? ஓகே. வி வில் ஹாவ் பீன் ஷாப்பிங் இன் தட் மார்க்கெட் பிஃபோர் யூ கம். நீ வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த இடத்துல ஷாப்பிங் செய்து கொண்டு இருந்திருப்பார்கள். வில் ஹாவ் பீன் போட்டால் இருந்து கொண்டு இருந்திருப்பார்கள். இதுதான் நான் திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கிறதுனா மனசில் பதியணும் அப்படின்றதுனால. வி வில் ஹாவ் பீன் வாட்சிங் அ மூவி இன் த சினிப்ளெக்ஸ் பிஃபோர் யூ கம். சினிப்ளெக்ஸில் நாங்கள் வந்து மூவி வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்போம் நீ வரத்துக்கு முன்னாடி. நீங்கள் அங்கே வர நிகழ்ச்சியும் நடக்கலை, அவர் வர நிகழ்ச்சியும் நடக்கலை, நீங்கள் சினிப்ளெக்ஸில் படம் பார்க்குற நிகழ்ச்சியும் நடக்கலை. ஆனால் அவர் வர சமயத்தை நாளைக்கு நான் 4 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு வரையா நீ? நாங்கள் மூவி பார்த்து கொண்டு இருந்திருப்போம், ஆனால் இப்போ நடக்கலை. பார்த்துட்டுருப்போம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? வில் பி சீயிங் அ மூவி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா, நாளைக்குன்னு சொல்லும்போது வி வில் ஹாவ் பீன் சீயிங் அ மூவி இன் அ சினிப்ளெக்ஸ் டுமாரோ அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போங்களேன். வி வில் ஹாவ் பீன் வாட்சிங் அ மூவி இன் த சினிப்ளெக்ஸ் பிஃபோர் யூ கம். நீ வரத்துக்கு முன்னாடி நாங்கள் அதை பார்த்துட்ருப்போம் அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூ வில் ஹாவ் பீன் ஷாப்பிங் இன் த மார்க்கெட் பிஃபோர் வி கம். நான் வருவதற்கு முன்னால் நீங்கள் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்து கொண்டு இருந்திருப்பீர்கள். இது ஏற்கனவே முன்னாடி வந்துடுச்சு, திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஐ வில் ஹாவ் பீன் அட்டெண்டிங் த ப்ரோக்ராம் பிஃபோர் யூ கம் ஹியர். நீ வந்து இங்கே வருவதற்கு முன்னால் அந்த ப்ரோக்ராமை நாங்கள் அட்டன் செய்து கொண்டு இருந்திருப்போம். அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஜெஃப் வில் ஹாவ் பீன் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்ட் பிஃபோர் ஹி கம்ஸ் டு பங்களாதேஷ். பங்களாதேஷ் வரத்துக்கு முன்னாடி ஜெஃப் அப்படின்றவர் வந்து அப்படியே ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்ட், உலக நாடுகளை சுற்றி கொண்டு இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். They will have been playing hockey in that field before you reach. நீ போவதற்கு முன்னால் அவர்கள் வந்து அந்த மைதானத்தில் கிரவுண்டுன்னு போடல, அவர்கள் வந்து ஹாக்கி என்னும் விளையாட்டை விளையாடிக்கொண்டு இருந்திருப்பார்கள். The poet will have been writing a romantic poem before the program starts. இந்த ப்ரோக்ராம் வந்து துவங்குவதற்கு முன் வந்து அந்த போயட் அப்படின்றவர், ஒரு கவிஞர் வந்து ஒரு ரொமான்டிக் ஆன ஒரு போயமை, ரொமான்டிக் அப்படின்னு ரொமான்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு காதல் வயப்படக்கூடிய விஷயங்களை எழுதுறது ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லவ் அஃபேர்னா ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றின ஒரு கவிதையை வந்து அவர் எழுதி கொண்டு இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிஃபோர் த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கவிஞர் வந்து ரொமான்டிக் போயம்ஸை எழுதி கொண்டு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சொல்கிறோம். The lyricist will have been writing a realistic song for the film. Lyricist அப்படின்றவர் வந்து ஒரு பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாமே, கவிதை வரிகள்னு சொல்கிறோம் இல்லையா? பாடல் வரிகள் சொல்லிட்டு அவர் வந்து will have been writing a realistic song. தத்துவமான உண்மையான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சாங், தேசப்பற்று இருக்கக்கூடிய சாங்காக இருக்கலாம், ஓகே, சமூக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வரிகளாக இருக்கலாம். அவர் வந்து அந்த படத்திற்காக எழுதி கொண்டு இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். The lyricist will have been writing a realistic song for the film. அந்த படத்திற்காக அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். I think we have another 2 to 5 sentences. We'll just complete 5-6 sentences. Okay, we'll complete with this.
will you have been going to the concert of the realistic songs before I come? இது வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருப்பாங்களேன். will you have been going to concert? இப்போ கேள்வி கேட்குறது நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், இப்போ அது வேண்டாம். I will not have been attending the program before I finish my job. என்னோட ஜாபை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு இருந்திருக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஹேவ் நெகட்டிவ், கலந்து கொண்டு இருந்திருக்க மாட்டேன். கலந்து கொண்டு இருந்திருப்பேன்னா I will have been attending the program before I finish this jobனா நான் இந்த ஜாபை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு இருந்திருப்பேன். சப்போஸ் நெகட்டிவில் சொல்லணும்னா ஐ வில் நாட் ஹேவ் பின் அட்டெண்டிங் த ப்ரோக்ராம் பிஃபோர் ஐ ஃபினிஷ் திஸ் ஜாப்னாக்க இந்த ஜாபை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு இருந்திருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன் நெகட்டிவில் சொல்கிறோம். ராபின் வில் ஹாவ் பீன் ஜாயினிங் அஸ் அட் தி மீட்டிங் பிஃபோர் யூ ரீச். நீ வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி ராபின் வந்து நம்மளோட சேர்ந்து கொண்டு இருந்திருப்பார். நம்மளோட ஒன்றா சேர்ந்து கொண்டு இருந்திருப்பார். ஐ வில் ஹாவ் பீன் ஹெல்பிங் ஹிம் டு டூ த டாஸ்க் பிஃபோர் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ். வகுப்பு துவங்குவதற்கு முன் நான் அந்த டாஸ்க்குன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முடிக்கிறதுக்கு கொடுக்குறோம், ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. அதை கொடுத்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். வகுப்பு துவங்கிறதுக்கு முன்னால் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு நான் உதவி செய்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐ வில் ஹாவ் பீன் ஹெல்பிங் ஹிம், அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஹெல்பிங் ஹிம் டு டூ த டாஸ்க் பிஃபோர் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ். கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வந்து முடிச்சிருக்கணும். அவன் முடிக்கிறதுக்கு நான் உதவி செய்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். I will have been helping him to do the task before the class starts அப்படின்னு சொல்லலாம். We will have been enjoying the musical drama before the game show starts. கேம் ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த மியூசிக்கல் ட்ராமா, இசை நாடகம் சொல்கிறோம் இல்லையா, அதை ரசித்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருந்திருப்போம். எல்லாமே கற்பனைங்க, எதிர்காலத்தில் நடக்க போகிறது இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். I will have been arranging all the necessary materials before the program starts. நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னாடி நான் நிகழ்ச்சிக்கு தேவையான எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்னால் பொருட்கள்னு சொல்கிறாமே, பொருட்களையும் நான் வந்து ஏற்பாடு செய்து கொண்டு இருந்திருப்பேன். I will have been arranging all the necessary materials before the program starts. நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னால் நான் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் லென்த்தி கிளாஸ் சொல்லி நினைக்கிறேன், ஆனால் இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ். இது நாள் வரைக்கும் இப்படிலாம் ஒரு வாக்கியம் இருக்கா அப்படின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை திருப்பி பார்க்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது நமக்கு நார்மல் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நம்ம புதுசாக இருக்கிற மாதிரி தோணும். இப்போ ஒரு முறை பார்த்தாச்சு, 2 முறை பார்த்தாச்சு, 3 முறை பார்த்தாச்சு சொல்லி அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம 12 விதமான வாக்கியங்களும் இன்றைய தேதியில் வந்து நம்ம அழகாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் வந்து 1-2 வந்து இப்போது சார் இதில் நீங்கள் நெகட்டிவாக மாற்றுறதுன்னா நாட் சேர்க்கணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே என்ன போட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. The poet will have been writing, the poet will not have been. Will not have been. Lyricist will have been, lyricist will not have been. அப்படிதான். எஸ் ஆர் நோ டைப் வந்து will the lyricist have been அப்படின்னு கேள்வி கேட்கணும். இது ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், திருப்பி அதை சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும் இல்லைங்களா, அதனால் அதை சொல்லியிருக்கேன். நமக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அது எல்லாமே நெக்ஸ்ட் அதே மாதிரி வென் WH கொஷின்ஸும் போட்டு நம்ம பண்ண முடியும். முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம தட் இஸ் சென்டென்ஸில் வந்து இப்போ நீங்கள் எஸ்ஆர் நோ டைப்க்கு வந்து கேள்வி கேட்கலாம். அதுக்கு வந்து ஹெல்பிங் வேர்ப் இங்கே என்ன வேர்ப் போடுதுன்னு சொல்லி பாருங்கள். வில் அப்படின்றது வரும், வில் ஹேவ் பீன் அப்படின்றது போல வில் முதல்ல வரும், அப்புறம் நடுவில் ஹேவ் பீன் அப்படின்றது வரும், அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது வரும். இது வந்து கொஷின் தட் இஸ் WH கொஷின் வரும். அப்புறம் வந்து ஹெல்பிங் வேர்ப்ன்றது வில் அப்படி ஹேவ் பீன் அப்படின்னு வரும், அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது வரும். இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எஸ்ஆர் நோன்னா சிம்பிளாகவே முடிஞ்சிடும். வில் யூ ஹேவ் பீன் அப்படின்ற மாதிரி கேட்போம். வில் யூ ஹேவ் பீன் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ப்ரோக்ராம், நீ அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருந்திருப்பாயா அப்படின்ற மாதிரி வரும்.
இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னால் நீங்களே கேள்வி கேட்டு இப்போ ஹோம்ஒர்க்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் கிளாஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ கம் அவுட் வித் மை ஒன் தட் இஸ் சம் மோர் டீடைல்ஸ் அபவுட் தட் பர்டிகுலர் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரி நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துப்பீங்க. நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது வெங்கட். பிஃபோர் தட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye from Venkat.